करुणाकरी भाग्यलक्ष्मी Many happy returns of the day, my dear Home Minister. உங்க போலீஸ் பேச்ச ஓரம் கட்டி வச்சுட்டு என்ன நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. துரோணா எங்க? அங்கிள், பாஸ் இருக்கானா? இருக்கான் தம்பி. டேய் பாஸ், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. என்னடா? டேய் பாஸ், அம்மாவோட பிறந்த நாள் இல்லையா, அதனால நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். வா போலாம். நான் கூட gift வாங்கிட்டு வந்துறேன்டா. சீக்கிரம் வந்துரு. சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க. கோவிலுக்கு போகணும். எப்பவும் போல லேட் பண்ணாதீங்க. வீட்ல தான் சாப்பிடணும். ஓகே மேடம். ஹாப்பி பர்த்டே மம்மி. ஹேய், காலையில நீ எங்க போன? உங்களுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வர போனேன். உங்க பையனை பார்த்தாவது கத்துக்கோங்க. பெரிய கிஃப்டா இருக்கு. gift சின்னதுதான்ப்பா, ஆனா அதுல பாக்குறது எல்லாமே பெருசா தெரியும். உங்க அப்பா மனச பாக்குறதுக்கு நல்ல கிஃப்டா கொடுத்தடா. அம்மா பாருங்க. பச்சை குத்திட்டு வந்திருக்கேடா. எப்படி வலிய தாங்குன? பச்சை குத்திக்கிட்டது அம்மாவோட பேராச்சே, அதனாலதான் வலியே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் கிஃப்ட்? இன்ஸ்பெக்டர், கோர்ட் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க இன்ஸ்பெக்டர்? என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போறீங்களா இல்ல உங்க பையன் உயிரை காப்பாத்த போறீங்களா? சொல்லு. வேண்டாம், என் பையனை நீங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இருங்க, இவனை நான் விட்டுறேன். உனக்கு ஏன் அந்த பிடிவாதம்? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் உன் பையனோட உயிர் போயிருக்கும் ஐயா. பயந்து போய் நாம தப்பு பண்ண ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் தப்பு பண்ணணும். நம்மள முன்னாடி வச்சுக்கிட்டே எவனாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சா நாம அதை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு பயந்து போய் ஒரு தப்பு நடக்க நாமளே காரணம் ஆயிடக்கூடாது. தப்பு செய்யறவங்களுக்கு பயம் ஒரு காரணம் கிடையாது சார், அது ஒரு நொண்டி சாக்கு. ஏய், அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா. நாங்க ஏன் போனோம்? நீ போலாம்ல. என்னடா குரல் ஒசருது? நான் யாருன்னு தெரியுமா? சங்கர் தாதாவோட பையன். கிட்ட வந்தீங்க குத்திடுவேன். வாங்கடா. ஏய், அவன் ரவுடி பையங்கிறதுனால கத்தி கொண்டு வந்திருக்கான். நீ போலீஸ்காரன் பையன்ல, கண்ணு கொண்டு வா. கண்ணா? சும்மா மிரட்டுறதுக்கு தான். போன போதுன்னு விட்டா நம்மள தினமும் மிரட்டிக்கிட்டே இருக்காண்டா. நீ போய் கண்ணை எடுத்துட்டு வாடா. ஆமாண்டா, நீ போய் எடுத்துட்டு வாடா. இல்லனா அவன் மிரட்டிக்கிட்டே இருப்பான்டா. போடா. ஏய், முதல்ல இந்த கிரவுண்ட விட்டு வெளில போங்கடா. போகலனா செத்துடுவீங்க. சாரி டாடி. அம்மா! டாடி, நான் சொல்றத கேளுங்க டாடி. அடிக்காதீங்க டாடி. டாடி, எனக்கு டாடி அடிக்காதீங்க டாடி. டாடி, வேண்டாம் அடிக்காதீங்க டாடி. ப்ளீஸ் அடிக்காதீங்க. என்ன தப்பு பண்ணோம்? என்ன வேலை பண்றீங்க? ஒரு சின்ன புள்ளைய போய் மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. இல்ல மீனாட்சி, இல்ல. உண்மையிலேயே அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஒரு போலீஸ் ஆபீசரா நடந்துகிட்டு இருந்தா அவன் இந்நேரம் ஜெயிலுக்கு போய் அங்க கம்பி அணிக்கிட்டு இருந்திருப்பான். என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆமா, அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்னோட ரிவால்வரை எடுத்துக்கிட்டு போய் கிரவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பசங்களையும் சுற்றுவேன் மிரட்டிக்கிட்டு இருந்தான். புல்லட் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் what could have happened? மீனாட்சி, என்னங்க
மீனாட்சி அவன் புல்லட்டை எடுத்து வச்சுட்டு காலி கண்ணை தான் கொண்டு போயிருக்கான். ஐயோ, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் மீனாட்சி. சரியா பார்க்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். நடந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள கேட்காம எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்கடா. இனிமே என்ன ஒரு திருடனை பாக்குற மாதிரி பாப்பாரு. நான் இனிமே வீட்டுக்கு போக மாட்டேன், ஊரை விட்டே போயிடுறேன். சொல்றதுக்கு விடுங்கடா. போஸ் இருக்கானே? இல்லங்க, அவனை காலையில இருந்தே காணோங்க. ஐயோ, போசையும் காணோம்னு சொல்றாங்களேங்க. கன் எடுத்துட்டு வாடா நாங்க தான் சொன்னோம் அங்கிள். அவன் மேல தப்பே இல்ல. உண்மை என்னன்னு கேட்காம நீங்க அவனை அடிச்சிருக்கீங்க. அதனால அவன் வீட்டை விட்டு போயிட்டான்.
ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? இல்ல சார், எவ்வளவோ ட்ரை பண்ண எந்த க்ளூவும் கிடைக்கல. அவன் திருடன விதம், லேசர் ரேசஸ் நடுவுல போன விதத்தை எல்லாம் வச்சு பாக்கும்போது இது சாதாரண திருட செஞ்ச மாதிரி தெரியல. அப்படின்னா அந்த திருடம் பேர கின்னஸ்ல போட ரெக்கமெண்ட் பண்ணிடுவோமா? இத நம்ம ஆப்போசிட் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா. இது நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கே அவமானம். இந்த ப்ராப்ளத்தை கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவோம். இப்பவே நிறைய விஷயங்களை சேகரிச்சிட்டோம். இவன் பேரு சர்க்கார். ஒரு காலத்துல சவுத் இந்தியாலேயே பிரபலமான திருடன். இவன் மேல ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இங்க எல்லாம் நிறைய கேஸ் இருக்கு சார். சார், 12 வருஷத்துக்கு முன்னால சென்னையில நகை கண்காட்சி வச்சப்போ இவன் திருட போய் மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். கேஸை இந்த கோணத்துல இருந்து என்கொயரி பண்றோம் சார். எப்படியும் பிடிச்சிருவோம் சார். என்னவோ இப்ப திருநவனையே பிடிக்க முடியல. 12 வருஷத்துக்கு முன்னாடி திருநவனை எப்படி பிடிக்க போறீங்க? ஹைடெக் செக்யூரிட்டி இருக்குன்னு சொன்னீங்க, லேசர் ரேசஸ் இருக்குன்னு சொன்னீங்க, கேமரா இருக்குன்னு சொன்னீங்க. அட, அந்த திருட்டு பயலோட சின்ன போட்டோ கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையாப்பா? முதல்ல அந்த பேப்பரை வச்சுட்டு ரெடி ஆகுங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. அது சரி. ஆமா, இந்து எங்கம்மா? இந்துமா, இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள். அப்படியா? மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? இதோ பொக்கே ரெடி. ஹாப்பி பர்த்டே மை டியர் ஆண்டி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இந்து. ஏன்? எதுக்கு? ஏன் பிடிக்காது? என்ன மருமகளை எதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்குவியா? பின்ன இத்தனை நாள் நான் உங்ககிட்ட விளையாட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? நீ இப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க பொய் சொல்றீங்க. அது உண்மைனா நீங்க இப்படி செய்வீங்களா? நான் என்னமா செஞ்சேன்? ஏன் பிறந்த நாள் வேண்டாங்கிறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? நாளைக்கு உங்க பையன் துரோணா வந்து, ஏண்டி அட்லீஸ்ட் என் அம்மாவோட பிறந்த நாளை கூட உன்னால கொண்டாட முடியல, உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா நான் தான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்ல. நானே அவனை கேள்வி கேட்பேன். ஏயா, நான் என்னென்ன செஞ்சேன்னு உனக்கு என்ன தெரியும்? சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்வீட் செஞ்சு பொக்கே கூட கொடுத்தேன். இது எதுவுமே செய்யாத நீ என்ன கேள்வி கேக்குறியான்னு நான் அவனை கேள்வி கேட்பேன். போது வாய முடியுந்தோ. என் பிள்ளையோட யாரும் போட்டி போட முடியாது. நானா அவனுக்கு எவ்வளவு உசுறு தெரியுமா? மீனாட்சி, ஐயோ, ஐயா வந்துட்டாரு. வந்துருச்சு போலீஸ் சிங்கம். ஏன் இந்து, உனக்கு வேற வேலையா இல்லையா? நான் என்ன பண்ண? நாங்க மறந்து போனோம்னு நினைச்சத நீ மறுபடியும் எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? நான் மறந்து போனாதானங்க அவ எனக்கு ஞாபகப்படுத்த. இந்து இங்க வந்து என்கிட்ட பேசும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி. கடந்த காலங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வராது. நீ என்னடான்னா நடந்ததையே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு நீ இப்ப இருக்கிறது நீ மட்டும் தானே மீனாட்சி. தயவு செஞ்சு அவனை மறக்க முயற்சி செய்வா. ஆண்டி மறக்க வேண்டியதை நீங்க சொல்றீங்க, நீங்க மறந்து போனதை நான் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு ஆண்டியோட பர்த்டே. ஓ, ஐ அம் சாரி. many many happy returns of the day my dear. சார், இதெல்லாம் பத்தாது சார். ஃபர்ஸ்ட் ஆண்டியை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல என்ன பத்தி தெரியும்ல. ஏய், ஒரு போலீஸ் ஆபீசர் முன்னாடியே விரல நீட்டியா பேசுற உன்ன. ओम केशवानमावं नारायणानमावं माधवानमावं गोविंदानमावं विष्णुवेनमावं त्रिविक्रमानमावं वामनानमावं. கடவுளே, நான் உன்கிட்ட வேண்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என் பிள்ளைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட. தம்பி, தம்பி, உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா? பரவாயில்லமா. ஏய், கண்ணு தெரியல உனக்கு? அத நான் கேட்கணும். என்ன ஓட்டுறீங்க? உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஏய், போலீஸ் ஆபீசர் கிட்ட லைசென்ஸ் கேக்குறியா? போலீஸா? ஆஹா சார், தெரியாம கேட்டேன் சார். சாரி சார், தப்பன்ட்டு சார், மன்னிச்சிருங்க சார். கண்ணு மட்டும் தெரியாம ஓடி வர? ஏதாவது திருடிட்டு வரியா? சார், ரோட்ல யார் ஓடி போனாலும் திருடனா? திருடனும் ஓடுறான், அவனை துரத்துறனும் ஓடுறான். ஓடுறவன் திருடனா, அவனை துரத்துறவன் எப்படி சார் திருடனாவா? ஆனா நான் கன்ஃபார்மா திருடிட்டு ஓடி வரலங்க. ஏன் சொல்லுங்க? என்னதான் யாரும் துரத்திட்டு வரலையே?
அப்படின்னா நீ திருடன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கியா? எனி டவுட்ஸ்? எங்க திருட? என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே. திருட எப்படி சார் கண்ணுல படுவான்? ஆக்சிடென்ட் ஆனா நியாயமா போலீஸ கூப்பிடுவாங்க, அநியாயமா போலீஸ் ஆக்சிடென்ட் பண்ணா இப்ப யாரு போய் கூப்பிடுவோம் சார்? இப்ப ஹாஸ்பிடல் செலவுக்கு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். நீ போய் வண்டியில ஏறு. தேங்க்யூ மேடம். மீனாட்சி, என்ன என்னங்க நீங்க? நம்ம வண்டியில தானே அடிபட்டான், நாம தானே அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். நீங்க வாங்க. பிராக்சர் இல்ல, காயம் இல்ல, கீறலும் இல்ல, வீக்கமும் இல்ல. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மேன். ஹாஸ்பிடல் வந்த பிறகு நான் எப்படி சார் நல்லா இருப்பேன்? உள்கா ஏதாவது இருக்க போது நல்லா பாருங்க சார். என்னுடைய இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்ட நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம் டாக்டர். இங்க பாருப்பா, உன்னை கூட்டிட்டு வந்தது போலீஸ் ஆபீசர். அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது என்ன முட்டிக்கு முட்டி தட்டி தொக்காக்கிடுவாரு. இப்ப மட்டும் நான் சொல்றத நீ செய்யல, நானே உன்னை டொக்காக்கிடுவேன்டா. டாக்டர் சார், அந்த பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? அப்படி சொல்ல நினைச்சீங்களா? அவர் கையை டேமேஜ் ஆயிருக்கு. என்னாச்சு? அவர் கையில உள்காயம் ஏற்பட்டு இருக்கு. உள்காயமா? என்னது? என்ன சொல்றீங்க? கண்ணுக்கு தெரியாத காயத்தை தான் உள்காயம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காயம் தான் இவர் கையில ஏற்பட்டு இருக்கு. சரி டாக்டர், பில் எவ்வளவு? செய்யாத ட்ரீட்மெண்ட்டுக்கு பில் எதுக்கு சார்? செய்யாத ட்ரீட்மெண்ட்? காயம் கை கை. முதல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல இருக்க. தம்பி, இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லங்க, ஆனா ஒரு வாரத்துக்கு கைய அப்படி இப்படி கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாது போல இருக்குங்க. பெருசா என்ன ஆக போகுது? வேலை இருக்காது, சாப்பிட முடியாது. ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தா உயிரா போயிட போகுது. ஒருவேளை உங்க வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு உங்க கையால சாப்பாடு போறேன்னு சொன்னாலும் ஈகோ ஒத்துக்காதுங்க. ஆனா நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க. இந்த ஒத்த கையை வச்சு உங்க வீட்டுல வேலை செய்யறேன்னு சொன்னாலும் உங்க இலகிய மனசு தாங்காது. சும்மாவே எப்படி உங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறது? ஒரு வாரம் எங்க வீட்டுல டேரா போறதுக்கு பிளான் போட்டுட்டியா? மேடம், பாத்தீங்களா உங்க ஹஸ்பண்ட் என்ன எவ்வளவு கேவலமா பேசிட்டாரு. சரி, ஒண்ணு பண்ணுவோம். உங்க வீட்டுல ஒரு வாரம் டேரா போட்டு நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு 2 வாரம் உங்க வீட்லயே உட்கார்ந்து எல்லா வேலையும் செஞ்சு கடனை கழிச்சிடறேன். என்ன சொல்றீங்க? என்னது? அப்படியே 2வது வாரம் தங்கறதுக்கு வேற பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா? அதுக்கப்புறம் நீங்க கெஞ்சி கேட்டா கூட நான் இருக்க மாட்டேங்க. வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். many returns of this happiness. இந்த மாதிரி நீ சிரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? என்னங்க, அந்த பையன் குணமாகற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும்ங்க. அம்மாடி, வீடு சூப்பரா இருக்குங்க. ஐயோ, கை பாத்துப்பா. இங்க பாரு, மேடம் சொன்னதுனால தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே விடுறேன். கை சரியாகிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. ஏடா கூடமா ஏதாவது பண்ண தொலைச்சு கட்டிடுவேன், ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ, போலீஸ் இருக்கிற வீடாச்சே, எந்த பிரச்சனையும் நடக்காதுங்க. குப்பு, இங்க வா. இத வந்துட்டேமா. தம்பிக்கு மேல இருக்கிற ரூமை ரெடி பண்ணு. சரிங்கம்மா. ஆமா, உன் பேர் என்னப்பா? கண்ணன். கண்ணனா? இது யாருங்க? இவன் தான் எங்க வீட்டு குக்கு. ஓ, கொக்கா? கொக்கு இல்ல தம்பி, குக்கு. அதான் கொக்குங்க. சமையல்காரன் கொக்கு தானே? சரி சரி, முதல்ல இவனை உள்ள கூட்டிட்டு போ. ஐயாவோட கார்ல அவன் அடிபட்டுட்டான். இவன் கை குணமாகற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்ப குணமாகற வரைக்கும் ஐயா இங்கதான் இருப்பாரா? போச்சுடா. அடே கொக்கு, கார்ல என் பேக் இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கண்ணா, திருட்டு கண்ணா, இதுதான் ஒரு ரூம். ரூம்ல ஏசி எல்லாம் ஒர்க் ஆகும்ல? இருந்தா வேலை செய்யும். ஃபேனாவது ஒழுங்கா சுத்துமா? இருக்கு, ஆனா சுத்தாது. இங்க எப்படியா மனுஷன் தங்குவா? அதான் நீ தங்க போறியா? இந்த ரூம்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் நான் எடுத்து வெளியே போட்டுருவேன், நீ தங்கிக்கலாம். கெஸ்ட்ங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையா? ச்சே. என்ன கண்ணா அப்படி பாக்குற? யார் அந்த மஞ்சள் கலர் சிங்கிச்சா? பேரு இந்து, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு மருமகளா போறான் அப்படின்னு சொல்லிப்பா. அப்பனா மேடமுடைய பையனுக்கு சின்ன வயசுல ஓடி போயிட்டான். அதெல்லாம் பர்சனல் மேட்டர், நமக்கு எதுக்கு கண்ணா? அடடா, ஏன் என்ன கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறீங்க? என் பேர் சந்து. நீதான் கண்ணான்னு சொன்னியே. இந்துக்கு மேட்ச் ஆவானா? எது மேட்சா? காதல் செய்ய நேரம் தேவையில்லை கண்ணா. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? ஏமா, என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்களாவது இவகிட்ட சொல்லக்கூடாதா? நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனா? நீ போ. பண்ணிக்க ஏண்டி? நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லடி, என் மாமாவை பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்றேன். உண்மையிலே புருஷன்னா யாரு? கால்ல மெட்டி போட்டு, நெத்தியில புட்டு வச்சு, கழுத்துல தாலி கட்டி, அவர் மகாராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு நம்மள நல்லபடியா காப்பாத்துறவன் தாண்டி புருஷன்.
அப்படிப்பட்டவர் எங்க பனி பொழியும் பார்வைகளில் ஏதோ வெப்ப கொழியல் தினத்தோறும் அவன் நினைவில் ஒரே இன்ப குவியல் சிறர் என்பதும் சிறு என்பதும் ஒன்றை காதல் வாழ்வில் வாலிபம் என்றொரு வனத்தில் காதல் தென்றலை போல வந்தாடும் உயிர் கொண்டவன் என்னை கேட்டதும் இதயம் தந்து வைப்பேன் everyday jolly கொண்டாட்டமே Sunday to Saturday அவனால திருநாளே யாரு 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 ஆசை காதல்வன் யாரு என்ன என்றுமே ஒட்டிக் கொண்டு அழக இங்க யாரு बोलो बोलो नैना कैसे रहना तेरे सजना बोलो नैना कैसे रहना கனவை வாங்கிக் கொண்டே நானும் என்னை மறந்துவிட்டு அவனை கண்டு கொண்டே மனவீணையில் அவன் நீட்டிய புதிய ராகம் கேட்டேன் யாரது யாரது எந்தன் நெஞ்சில் போனது காதல் விட்டதனா இடை மீதுதான் விரல் கொண்டு நான் தாளம் போடு வந்தேன் யாரு 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 ஆசை காதல் கல்வன் யாரு என்னை என்றுமே ஒட்டிக் கொண்டு அழகன் இங்க யாரு everyday jolly கொண்டாட்டமே Sunday to Saturday அவனால திருநாளே everyday jolly கொண்டாட்டமே Sunday to Saturday அவனால திருநாளே மேடம் நீங்க உட்காருங்க நான் இருக்கேன்ல மேஹுனா ஹலோ ஹாய் ஆண்டி ஹாய் அங்கிள் ஏய் யாரா நீ என் வாய்ஸ் அங்கிள் மாதிரியா இருக்கு ஏய் யாரு நீ என் வாய்ஸ் ஆண்டி மாதிரி இருக்கா ஏய் யாரா நீ போன் எதுக்கு நீ எடுத்த உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நான் எடுத்துட்டு கோவப்படுறீங்களோ ஏய் ஓவரா பேசுற சும்மா இருந்தவனை கூப்பிட்டு பேசுற பேச்ச பார் வாய் கிழிய குரல்லே மூஞ்சி தெரியுதே போடவே என்னப்பா இது சண்டை போட்டுக்கிட்டே யாருங்க இந்த டப்பா வாய் அவ அப்படிதான் பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு இந்து உனக்கு முன்னாடியே தெரியுமா இப்பதான் தெரியும் கொக்கு சொல்லுச்சு எங்க அவன் நான் தான் மட்டன் ஷாப்புக்கு அனுப்புனேன் உங்களுக்கு போன் சூப் செய்யணும்னு போன் சூப்பா எதுக்கு உங்கள் மூட்டு வலிக்கு சரியான வலி நிவாரணி எனக்கு மூட்டு வலி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் வந்ததுல இருந்து உங்களை பாத்துட்டே தானே இருக்கேன் போன் எடுக்க கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க உட்காருங்க நான் டக்குன்னு போய் மட்டன் சூப்போட வரேன் ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா தேங்க்யூ மேடம் அம்மா இவரை நம்பாதீங்க, பெரிய ஃப்ராடு. என்னாச்சுடா இவருக்கு வலது கையில தானே அடிபட்டு இருந்தது, இடது கையில கட்ட கட்டி இருக்காரு. நீங்களே பாருங்க. இவன் சாதாரண ஃப்ராட் இல்ல. கிச்சன்ல இருந்து இங்க வரதுக்குள்ள எப்படி மாறிடுச்சு? யாரா ஏய் யாரது போன்ல ரொம்ப திமிரா பேசுறது யாரு இவன் புதுசா வந்திருக்கான், நீனு தெரியாம அப்படி பேசிருப்பான். சாரி சொல்லுங்க. சாரியா? சொல்லிடேன்பா. நீங்க சொல்லியும் நான் சொல்லாம இருப்பேனா மேடம்? நடந்ததுல என் தப்பு எதுவும் இல்லனாலும் உனக்கு சாரி சொல்றது சுத்த தண்டனை தெரிஞ்சும் மேடம் சொல்றதுக்காக கேட்டுக்கிறேன். சாரி. டேய் கொக்கு, மேடம்க்கு நான் செஞ்ச சூப்ப கொண்டு வா. சூப்பா? நீ செஞ்சியா? அது இந்த மனுஷ குரங்கு தான் பிடிக்கும். டேய் அம்மா மனுஷி இல்லையா? சூப் கேன்சல். இந்து நான் யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். மாமாடி போக்கா மாமான்னு சொல்லி மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். அடே மாங்காமடையா, அவ கண்ணை மூடிட்டு தான் நீ யாருன்னு கேட்கணும், உன் கண்ணை மூடிட்டு கேக்குற? எனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்துவை தொட மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தொட்டா உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? என்னடி இப்படி பேசுற? அவ சொல்றதே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி தான். இந்த கரடியோட எனக்கு கல்யாணமா? ஏங்கா நீ கல்யாணத்தை பத்தி இந்துகிட்ட பேசவே இல்லையா? நீ எல்லாம் பேசிருப்பேன்னு நினைச்சு மத்தியானத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சாயங்காலத்துக்குள்ள யூஎஸ்ஏ போலாம்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரே ஒரு செட் டிரெஸ் தோல்ல போட்டுக்கிட்டு நான் அப்படியே ஆடிக்கிட்டே வந்துட்டேன். டோன்ட் வரி மாமா, என் பழைய நைட்டியை தரேன். அப்படின்னா நான் யூஎஸ்ல இருந்து இங்க வந்தது உன் நைட்டியை போட்டுக்கிறதுக்கா? மைசூர் நிஜாம் நகைகள் திருடப்பட்ட விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இதே மெத்தட்ல சென்னையில நகைகளை திருட ட்ரை பண்ணவன் நம்ம ஸ்டேட்டை சேர்ந்தவன். இப்ப எல்லாருமே அவன் தான் செய்திருக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். இது மட்டும் உண்மையா இருந்தா அவனை தப்பிக்க விடாம அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். சார்,
இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல அவன் எங்க இருப்பானோ எப்படி இருப்பானோ அவனை எப்படி சார் நாம பிடிக்கிறது? சார், அவன் இந்த சென்னையில அடி எடுத்து வச்சானா என் வீட்டுல அடி எடுத்து வச்ச மாதிரி அவனை நான் தப்பிக்க விட மாட்டேன். என்னால் தாங்க முடியாது. தம்பி, நீ எனக்கு தம்பியா இருந்தாலும் நான் உன்னை என் பெத்த புள்ளையா தான் நினைக்கிறேன். ஐயோ, நீ டிவி சீரியல் டயலாக பேசி என்னை அவளே அண்ணன் தங்கச்சியா மாத்துறாத. தம்பி, இப்பவே அவளை கூப்பிட்டு சீக்கிரம் ஒரு முடிவெடு. என்ன முடிவு? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். இப்ப வேண்டாமா? அப்புறம் வேண்டாமா? உன் கூட வேண்டாம். ஏன்? அதான் ஏன் ஓ, ஏன் நீ என்ன பெரிய கொம்பா? ஆ? எங்க அண்ணன் வெறும் சொம்பா? ஆ? அப்படி என்ன எங்க அண்ணனுக்கு குறைச்சல்? ஓகே ஓகே, மூளை தான் குறைச்சல். ஆனா தொப்ப பெருசு. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாருன்னு வைங்க, சிக்ஸ் பேக் ரெடி பண்ணுவாரு. போனா போதுன்னு உன்னை பார்த்து எங்க அண்ணன் சொல்லி விட்டா அவரை போய் நீ வேணாம்னு சொல்ற? ஆ? டேய் தம்பி, அவ இப்படி எல்லாம் ஃபீல் பண்றாளா? கண்டிப்பான. எங்க அண்ணன் எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா? அமெரிக்கால ஜட்டி பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கிறவரு. பிரச்சனைன்னு வந்தா உங்க ஜட்டியை வித்தாவது அவங்கள காப்பாத்த மாட்டீங்க. ஆனா பொண்ணுங்க எதிர்பார்க்கறது அன்புங்கண்ணே. ₹1 ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுத்தா கூட அத காதல்னு நினைச்சு பூரிச்சு போயிடுவாங்க. எதுக்குமே உதவாத ஒரு பொருளை அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தா கூட அத கூட காதல் நினைச்சு மயங்கிடுவாங்க. அவ்வளவு ஈஸியா இருந்தா அவ ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா? நீ எங்க பேசுனே? சில்லித்தனமா கல்யாணம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ கூட்டு போய் மனசு விட்டு பேசினியானே? அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியா? நாம காதலிச்ச மட்டும் போதாதுனே, அவ மனசுலயும் காதல வர வைக்கணும். உன் லவ் அவ ஃபீல் பண்ண வைக்கணும்னு. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல தம்பி, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். காதலை பத்தி எவ்வளவு அழகா சொன்னான் தெரியுமா? காதல்ல அவனுக்கு அவ்வளவு அனுபவம் போல இருக்கு. மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு அனுபவம் தேவையில்ல. இவ்வளவு சீக்கிரம் அவன் மனசை பத்தி பேசுற? நீ அவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டியே என்ன? லவ்வ முந்தானிலே முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடின கதையா இருக்கு. அதே முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டா போச்சு. எப்படி? இன்னும் ஒரு வேலை செய். சாயந்தரம் நம்ம எல்லாரும் பப்புக்கு போறோம். அங்க அவனை வர சொல்லி உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. பப்பா? என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கடி. ஹாய் கேர்ள்ஸ், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இந்து சாயந்தரம் நம்ம பப்புக்கு போறோம். எதுக்கு? மனசு விட்டு பேசுறதுக்காக தான். பாய் பாய். இந்து, நேரம் கூடி வந்தா காதலும் தேடி வரும்னு சொல்லுவாங்களே, அதாண்டி இது. எதுக்கு வர சொன்ன? என்ன மேட்ரு? நேத்து நீ காதலை பத்தி ரொம்ப நல்லா சொன்ன. ஆமா, சொல்லி ஆகணும்ல. எங்க அம்மாவுக்கு வரப்போற மருமகனி எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போறேன்னு சொன்னா நான் சும்மா விட்டுருவேனா? நீ வேற, அவன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு நான் ஒருத்தி இருக்கேங்கிறது கூட தெரியாது. ஏதோ ஆண்டிய சந்தோஷப்படுத்த உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேச்சுக்கு சொல்வேன். இதெல்லாம் போய் தானே இப்பவே ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். வேணாம், மேடம் கிட்ட சொல்ல வேண்டாம். மேடம் வருத்தப்படுவாங்க. நான் ஆண்டி கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன செய்யணும்? என் கூட பப்புக்கு வரணும். பப்புக்கா? டிரைவர் சார், எவ்வளவு ஆச்சு? 500 சார். 1000 ரூபாய் தரேன், ஜாலியா என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ சார். இதுதான் நான் சொன்ன டிஸ்கோடெக். ஐயோ, அவங்க 2 பேரும் ஏன் அந்த பக்கம் போறாங்க? இந்தோ, நான் சொன்ன பப்பா எங்க இருக்கு? எப்படியோ உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். Hi folks, I welcome you all for this wonderful evening. இன்னைக்கு இங்க பப்போட, sorry, நம்ம பப்போட 5th anniversary.
I welcome you all. And there is a very special surprise gift for you all. இப்போ இங்க நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். அது என்னன்னா இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த சர்ப்ரைஸ் gift. Are you ready? Oh, I'm sorry girls, but this gift is only for the boys. Oh, please girls, move outside. Come on, move. Come on. Now, let me explain the game, okay? இங்க ஒரு பால் வைக்கிறோம். அங்க ஒரு கன் வச்சிருக்கோம். அந்த கன் எடுத்து இங்க இருக்கிற பாலை ஷூட் பண்ற அந்த சரியான ஆண் அழகனுக்கு நம்ம மிஸ் மும்பை ஷீலா அகர்வால் ஒரு gift கொடுப்பாங்க. அது என்னங்கிறது அவங்களே சொல்லட்டும். Now let's welcome Miss Mumbai Sheila Agarwal. இந்த கேம்ல வின் பண்ண போறவங்களுக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட் என்ன தெரியுமா? Come on boys, come on, hurry up. Hey, you. Are you ready? Hey, handsome, come on. சந்து வேண்டாம், நீ தோத்துட்டா என் மானம் போயிடும். கன் ஷூட் பண்றது மட்டன் சூப் வைக்கிற மாதிரி கிடையாது. என்னால முடியாதுன்னு சொல்லிடு. Wow, you can kiss me and dance with me. Come on. நிறுத்துடி. எப்படி முள்ளட தான் எடுக்கணும். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. அப்படியே Hey. இத பாரியா, கொஞ்சம் முன்னாடி ஒரு அழகான பொண்ணும் ஒரு ஆவரேஜான பையனும் இருந்தாங்களே, நீ பாத்தியா? எல்லாரும் போயிட்டாங்க. பப்பு முடி ரொம்ப நேரமாச்சு. ஆஹா. அந்த சட்டை எடுத்து போடுங்க. ஏன் போட்டுக்கிட்டா பால் விக்கிற மாதிரியா இருப்பீங்க. போட்டுக்கலனா பால் கொடுக்குற மாடாட்டம் இருக்கீங்க. குக்கு சந்து எங்க? ஐயா ராத்திரி எல்லாம் ஊர் சுத்திட்டு வந்துட்டு டயர்டா இருக்குன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அட, இது என்னடா தூக்கம்? வேலைக்காகாது. இப்ப பாரு. துரோணா, ஏய் உண்மை சொல்லு, நீ சந்து இல்ல தானே? மீனாட்சி ஆண்டியோட மக துரோணா தானே நீ? ஆமா. எதுக்கு அவங்களை விட்டுட்டு போன? இப்ப திரும்பி வந்தும் அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம எதுக்கு நடிச்சிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பா திரும்ப வருவேன்னு அவங்க எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அம்மான்னு கூப்பிடுவேன்னு. அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு தான் மேடம்னு கூப்பிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டு நான் தான் உண்மையான பையங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமோங்கிற பயம்தான். தெரிஞ்சுக்கிட்டா என்ன? என் கடந்த கால வாழ்க்கையை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. அடுத்தவங்க செஞ்ச தப்பையே பொறுத்துக்காத எங்க அப்பா நான் தப்பு செஞ்சேன்னு தெரிஞ்சா அதை தாங்கிக்க மாட்டாரு. அதனாலதான் உண்மையை மறைச்சிட்டேன். இப்படியே எவ்வளவு நாள்? தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும். நான் நினைச்சதெல்லாம் நடந்த பிறகு நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நிச்சயமா ஒரு நாள் அந்த நல்ல நேரம் வந்தே தீரும். அது என்னைக்குன்னு தான் எனக்கு தெரியல. அந்த நல்ல நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
கொன்னுட்ட மாமா, கொன்னுட்ட. சர்க்கார், எரிமலை வெடிக்கணும்னா நெருப்பு குழம்பு அடக்கி வைக்கணும். அடிக்கடி கக்கிட்டா பகை குறைஞ்சு போயிடும். நான் விஷம் கக்கிற கொடிய நல்ல பாம்பு மாதிரி மாமா. அந்த துரோணாவோட கதையை முடிக்கிற வரைக்கும் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பழிவாங்க துடிக்கும். அழிக்கணும்னா ஆரம்பிக்கணும் இல்லையா சர்க்கார்? வேட்டை ஆரம்பிச்சிடுச்சு. அவன் எங்க இருக்கான்னு நம்ம எப்படி மாமா தேடுறது? அவனை எந்த இடத்துல புடிச்சமோ மறுபடியும் அவன் அங்கதான் போயிருக்கணும். தமிழ்நாட்டுல அவனை எங்கன்னு தேடுறது? அவன் எப்ப கிடைப்பான்? இதுல நாம வேற போலீஸ்ல மாட்டிக்காம ரகசியமா அவனை தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த போலீஸ வச்சே அவனை தேட சொன்ன நடத்தி காட்டுறேன், பாக்குறியா? போலீஸ வச்சா? இங்க பாரு, ஆட்டத்தை ஆரம்பிக்கிற உனக்கும் பொழுது போகணும்ல விக்ரம். இந்த ஆட்டத்துக்கு சரியான ஆளு நீதான். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் என் மகன் கல்யாணத்துக்கு வரணும். அவசியம் வரும். என்னமோ இவன் ஸ்கூலுக்கு போற சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். இப்போ வளர்ந்து கல்யாண மாப்பிள்ளை ஆயிட்டான். உங்க மகன் உங்க கூட இருந்திருந்தா இப்ப அவனுக்கும் கல்யாண வயசு வந்திருக்கும்ல. சரி, அப்ப நாங்க வரட்டுங்களா? பயங்கர் பயண்டி. வேண்டாம் மீனாட்சி, நம்மள தவிக்க விட்டுட்டு போனோம்னு நினைச்சு நீ அழக்கூடாது. மேடம், உங்க மக கண்டிப்பா திரும்ப வருவாரு. நான் தான் உங்க பையங்கிற உண்மையை அப்பா கிட்ட சொல்லிடலாமா? வணக்கம். TV5 நியூஸ் பிரிவு வழங்கும் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு. நாட்டில் நடக்கின்ற பல்வேறு கொள்ளைகள் அரசாங்கத்தையும் காவல்துறையினும் கலவரப்படுத்தியுள்ளது. நேற்று சென்னையில் நடந்த கொள்ளை போலவே இன்று மதுரையிலும் நடந்துள்ளது. அவை நடந்த விதம் மிகவும் விசித்திரமாக மைசூரில் நடந்த கொள்ளை போலவே நடந்திருக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளார்கள். மெயின் பிரான்சில் கொள்ளையடித்த அந்த கும்பலை எவ்வளவு போராடியும் காவல்துறையினரால் பிடிக்க இயலவில்லை. மைசூர்ல நடந்த நகை திருட்டும் இங்க நடந்த திருட்டும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படின்னா 2 ஒரே ஆள் தான் செஞ்சிருக்கணும்ல சார்? சொல்ல முடியாது. ஏன்னா கோடி கணக்குல கொள்ள அடிச்சவங்க இவ்வளவு சின்ன அளவுல திருடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ராபரி ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த திருடனை பிடிச்சா மைசூர்ல திருடினது இவன் தானா இல்ல வேற ஆளான்னு கண்டுபிடிக்கலாம். அட்லீஸ்ட் மைசூர் திருடனோட பேரோ அவன் சம்பந்தப்பட்ட தடயமோ ஏதோ ஒண்ணு கிடைக்கலாம். கோயம்புத்தூர் மதுரையில திருட்டு நடந்திருக்குன்னா அவங்களோட அடுத்த குறி நிச்சயம் நம்ம சென்னையா தான் இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும். Now everybody understand? Yes sir. என்ன மாமா இது? போலீஸை வச்சு துரோணாவை கண்டுபிடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்மால விட்டு அவங்க இஷ்டம் போல திருட சொல்லி அனுப்பி வச்சுட்ட. இப்ப போலீஸோட பார்வையெல்லாம் நம்ம ஆளுங்க மேலதான் இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா. கொஞ்சம் பொறுமையாயிரு சர்க்கார். தெரிய கொளுத்திட்ட, அது முழுசா எரிஞ்ச அப்புறம் தானே பாம்பு வெடிக்கும். நீயா? எத்தனை நாளா ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தோம். இப்ப மாட்டிக்கிட்டேன். விட மாட்டேன்டா உன்னை. மாட்டிக்கிட்டது நான் இல்லடா, நீதான். அதையும் பாத்துடலாம்.
நாம அனுப்புன விக்ரம் செத்துட்டான்னு சொன்ன உடனே நீ சிரிக்கிற. என்ன மாமா இது? செத்து போயிட்டான். ஆனா எப்படி செத்தான்? போலீஸ் ஆலையா? இல்லையே. பெரிய மீனை பிடிக்கணும்னா சின்ன மீனை இறையா போட்டுத்தானே ஆகணும். நம்மால கண்டுபிடிச்சு எதிர்த்து நின்னு ஜெயிக்கிற துணிச்சல் இங்க யாருக்குமே கிடையாது. நம்மாளு பலியானது நாம ஜெயிக்கத்தான். துரோணாவை வெளியே கொண்டு வரதா அவன் செஞ்ச மாதிரியே விக்ரம வச்சு அந்த திருட்ட செய்ய வச்ச. அவன் எந்த மூலையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாலும் பயந்து நடுங்குவான். பொரிய வச்சு எலிய புடிச்சாச்சு. இப்ப சென்னைக்கு போய் அவன் கதையை முடிக்க வேண்டியதுதான். சக குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தம் தர்மார்த்த காமியமோட்ச சதுர்வித பலம் தாரதீரா தானா தரதும் ததும் ததிரனா தரதும் ததும் ததிரனா திரனனா. எங்கடா கிளம்பிட்ட? வெளிய போய் பஜனை பண்ண போறேன். என்னடா இப்படி சொல்ற? இந்த பூஜை நடத்துறதே உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தான். பூஜை பண்ணா பூஜை தான் முடியும், கல்யாணம் எப்படி ஆகும்? ஏன்டா ஆகாது? கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இனி என்னால முடியாது, நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நான் இப்ப உன்கிட்ட டைரக்டா கேக்குறேன். இந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா மாட்டியா? பண்ணி வைக்கிறேன். எப்பவோ வயசானதுக்கு அப்புறம் இல்ல, இப்பவே இங்கேயே இந்த வீட்டிலேயே இந்த நிமிஷமே இந்த பூஜைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா மாட்டியா? செய்யறேன். நான் பண்ணிக்க மாட்டேன். வாய மூடுறி. அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? உனக்காக இன்னும் எத்தனை நாள் காத்துட்டு இருப்பான்? அதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாம பண்ணி வைப்பியா? உன் விருப்பத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பவானி, என்ன இது? அவ ஏதோ சின்னவன், ஆத்திரத்துல சொல்றான். வயசுல மூத்தவ நீயும் அவசரப்பட்ட அப்படி. முதல்ல அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவ கிடக்குறா, அவளுக்கு என்ன தெரியும்? இப்படி வா. இந்தோ, இந்த கல்யாணத்துல உனக்கே இஷ்டம் இல்ல. நீ வேற யாரையாவது விரும்புறியாமா? அப்படி எதுவும் இல்லைன்னா உங்க அம்மா பேச்ச கேளு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் ஆண்டி. பாத்தியா, இவ வெயிட்டிங் நினைச்சதா நான் இங்க வந்து லேண்ட் ஆனேன். இவ ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிட்டா. யாரு? சொல்லுமா. உங்க பையனை ஆண்டி. உண்மைதான் ஆண்டி, உங்க பையனை நான் மனசார காதலிக்கிறேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவரைதான் பண்ணிக்குவேன். இதுக்கு காரணமே நீங்கதான். உங்க பையன் பேரை சொல்லி அவ கல்யாணத்தை தள்ளி போட்ட போதெல்லாம் சரி உங்களுக்கு ஆறுதலா இருக்காளேன்னு நானும் பேசாம தான் இருந்தேன். இப்ப என்னடான்னா உங்க பைத்தியம் அவளுக்கு வந்து ஒட்டிக்கிச்சு. ஓடி போன உங்க பையன் உயிரோட இருக்கானா என்னன்னே தெரியல. பவானி, இன்னும் இதெல்லாத்துக்கும் நான் நம்ம காரணம். இல்லாத ஆசைகளை உன் மனசுல வளர்த்து உன் அம்மா அப்பாவோட வேதனைக்கு நான் காரணமாயிட்டேன். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொன்னப்பெல்லாம் ஏதோ இன புரியாத சந்தோஷம். இல்லம்மா, பைத்தியம். உங்க அம்மா சொன்ன மாதிரி அவன் வருவானோ இல்லையோ? வந்துட்டாரு. உங்க பையன் வந்துட்டாரு ஆண்டி. உங்க கூடவே இருக்காரு, உங்க கண்ணு முன்னாடியே இருக்காரு. இந்த சந்துதான் உங்க பையன் துரோணா. பாருங்க. துரோணா,
மதர் சென்டிமெண்ட். எல்லாருக்கும் மதர்ஸ் இருக்காங்க, அதனால நான் விட்ரா வாங்கிக்கிறேன். அண்ணே, கோபத்துல நான் ஏதேதோ பேசி உங்களோட மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். என் பொண்ணை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டாதான் நீங்க என்ன மன்னிச்சதா அர்த்தம். ஆமா, மன்னிச்சிடுங்க சார். பாடிப்பட்டி அத்தப்பட்டம் வாழப்பூவே உலகத்தை கிட்ட தப்பு இல்ல. வெட்டிங் செட் வேணும். உட்காருங்க. லைசன்ஸ் எடு. என்ன மாமா, நாம வர விஷயத்தை யார் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க? டேய், வண்டியை திருப்புடா. போலீஸ் வாங்க, ஓடிடலாம். சீக்கிரம் ஓடி வாங்க. பில் பண்ணுங்க. ஐயோ, ஹேண்ட்பேக் மறந்துட்டேன், கார்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. பார்த்தல்ல பிஸ்டல், அது கிளம்பிங்கிறது. வண்டியில இருங்க. நம்ம பிளான் சக்சஸ். நீங்க எப்படி போங்க, நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க எல்லாம் எப்படி போங்க. நீ அந்த பக்கம் போடா. அந்த பக்கம் பார்க்கலாம்.
அம்மா 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 ருத்ரம் ருதிரசித்தாங்கநேத்ரம் நேத்ரம் நித்யம் பிரணயஜ்வாலாக்னிஹோத்ரம் ஹோத்ரம் மோட்சம் புயதஹன்யக்ஷம் கண்டம் நிரத பஞ்சம் ஜகாத்ரம் ஹிருதயம் சகல சம்சுப்த சேத்ரம் தேகம் சமரசங்கல்த க்ஷேத்ரம் சுரங்கிஞ்சு சிங்கம் சாடி வினய ஜுவாலா தரங்கம் சாடி ஹிருதயாந்த சங்கம் சாடி சம்ஹார ரங்கம் பாடி துவின வீரோகம் பாடி பிரணய பிருங்கம் பாடேகா நீங்க எங்கேயோ உட்காருங்கம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருப்பா பார்த்து எங்கடா எங்கடா வேலை தேடி பாரு எந்த பக்கம் போயிருப்பான் இனிமே நீ தப்பிக்க முடியாது. பாத்தியில எத்தனை பேர் வந்திருக்காங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்கிறது கணக்கிலடா, எத்தனை பேர் திரும்பி போறீங்கிறதுனா கணக்கு. போலீஸோட பார்வையை அவன் பக்கம் திருப்பிட்டா ஐயோ என்ன சார், ஏன் பையனை இதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? கலாட்டா பண்ணது அவங்க சார். எனக்கு எனக்கு கலாட்டா பண்ணது நம்ம பையன் இல்லைங்க, அந்த ரவுடிங்க தாங்க. இவனை இப்போ அரெஸ்ட் பண்ணது இங்க நடந்த பிரச்சனைக்காக இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைசூர்ல நடந்த திருட்டை செஞ்சது வேற யாரும் இல்ல, இவன் தான். இல்லைங்க, நான் நம்ப மாட்டேன். நீங்க அவசரப்படுறீங்க. இதே மாதிரி நீங்க அவசரப்பட்டுதான் நம்ம பையனை சின்ன வயசுல என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. துரோணா, நீயாவது உங்க அப்பா கிட்ட சொல்லுப்பா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அம்மா மேல சத்தியம், சின்ன வயசுல பிரிச்ச மாதிரி இப்ப என்ன பிரிக்காதீங்கன்னு சொல்லுப்பா. சொல்லு. என்ன காரியமா நீ செஞ்சு வச்சிருக்க? அந்த துரோணாவை பத்தி போலீஸ் கிட்ட எதுக்கு சொல்லி தொலைச்ச? இப்ப கையில கிடைச்சா அவன் நழுவி போயிட்டானே. அவன் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல, காட்சி தான் கொடுத்திருக்கான். நாம தான் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். பார்த்தல்ல நம்ம ஆளுகளை எப்படி அடிச்சு புழிஞ்சான்னு. இப்ப அவன் கைய விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டான். அதுக்கு தான் இப்படி செஞ்சேன். புதுசா ஒரு திட்டம் தீட்டி போலீஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வச்சு நாம புடிச்சிடணும்.
கிளம்பு மீனாட்சி, நம்ம துரோணாவை பார்த்துட்டு வரலாம். துரோணா, அம்மா, அப்பா, வேண்டாம், அப்படி கூப்பிடாத. எதுக்குப்பா? நாங்க அப்படி என்ன பாவம் செஞ்சோம்? எதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்றேன்? இத்தனை நாள் தூரமா இருந்து கஷ்டப்படுத்துறேன், இப்போ பக்கத்துல இருந்து கஷ்டப்படுத்துறேன். கோபத்துல விட்டு போன நீ அப்பா அம்மா மேல இருந்த பாசத்தினாலதான் திருப்பி வந்து நினைச்சோம். ஆனா சட்டத்தில இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக இந்த போலீஸ்காரன் வீட்டை பயன்படுத்திக்க வந்திருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்பா, அப்படி சொல்லாதீங்க. இங்க நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சேன். உயிரே போனாலும் நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கணும்னு நினைக்கிற உங்ககிட்ட என் கடந்த கால வாழ்க்கையை சொல்ல பயந்தனே தவிர தலைமறைவா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு நான் வரலப்பா. நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் வீட்டை விட்டு ஓடி போலப்பா. என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. சாப்பிடுறா. எனக்கு வேணாண்டா. நான் புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தானே கண்ணை கொண்டு வந்தேன். நீ கண்ணை எடுத்துட்டு வந்தது கூட தப்பு தானடா. நான் தான் அம்மா அப்பா இல்லாம இருக்கேன். நீ அவங்கள விட்டுட்டு போயிடாதடா. நீ இல்லைன்னா உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருடா. அம்மா, ஆமாடா, உண்மைதான். நான் வீட்டுக்கு போறேன். சரி. மாமா, டாங்கி எங்க? அங்கிள், இங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க வீட்டுக்கு போறேன். போ. தேங்க்யூ அங்கிள். என்னோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் போட்ட முதல் பிளானே இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. இனி நமக்கு எதிரியே கிடையாது மாமா. சர்க்கார் சர்க்கார் சர்க்கார். முத்து முத்தான குழந்தைகளும் மொக்கையான ஆயுதங்களும் யுத்தத்துக்கு உதவாத சர்க்கார். வாழ கூர்மையாக்கணும், சரியான நேரம் பார்த்து அதை பயன்படுத்தணும். காலம் தானா கடந்து வரணுமே தவிர நாமளா கடிகாரத்தை திருப்பக்கூடாது. டாங்கி, உன் அண்ணனோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறது உன் கையில தான் இருக்கு. இந்த பசங்களை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நமக்கேத்த மாதிரி அவங்கள நீதான் உருவாக்கணும். என்கிட்ட விட்டுரு மாமா, அவங்கள சிறுத்தை புலி மாதிரி மாத்தி காட்டுறேன். அது என்னாச்சுடா? எதுக்காக அழுவுற? அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சுடா. ஏமா இந்த என்னாச்சுப்பா? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சான்.
मुझे भी मम्मी पापा बहुत याद आ रहे हैं. எல்லாரும் தூங்குறாங்களே, இப்ப நம்ம ஈஸியா தப்பிச்சு போயிடலாம்டா. வேணாம்டா, வீட்டுக்கு போறேன்னு சொன்னவனையே உடனே கொன்னுட்டாங்க. இப்போ நம்ம ஓடி போறது தெரிஞ்சா எல்லாரையும் கொன்னுடுவாங்கடா. ஏய் சின்ன பசங்களா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். 1 2 3 4 5 6 7 8. என்னடாச்சு? காலில் அடிபட்டுருச்சு சார். டேய், come on, fast. விடுறா, அவன் கையில அடி வாங்குறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல. நாம வீட்டுக்கு போறதும் போகாத அப்புறம்டா. அது வரைக்கும் நம்ம மனுஷனா வாழணும்னா அந்த டாங்கி சாகணும். அது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. சின்ன வயசுல இருந்து அவங்களை எதிர்த்து அடிபட்டு செத்ததை தவிர நம்மால வேற என்ன சாதிக்க முடிஞ்சது? நம்ம வீட்டை விட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. நம்ம உயிரோட இருக்கமா இல்லையாங்கிறது நம்ம பெத்தவங்களுக்கு தெரியுமாடா? எங்க அப்பா அம்மா என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருந்தது இல்ல. இப்ப அவங்க என்ன பண்றாங்களோ அவங்கள நினைச்சாலே எனக்கு அழுக வருதுடா. என்ன மாமா, நீ சொல்றது நிஜம்தானா? உண்மைதான் மாப்பிள.
உன் லட்சியம் நிறைவேற நீ டெல்லிக்கு போக வேண்டியதில்ல. அந்த நிஜாம் நகைங்க மைசூருக்கே வருது. ஆயுதங்களை தயார் பண்ணு. நீ நினைச்சதை சாதிச்சுக்க. உன் துபாய் போற ஆசையை நிறைவேற்றிக்க. இந்த நல்ல செய்திக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத நான் தவற விட மாட்டேன். அது சர்க்கிட் ஹவுஸ்ல பாம் வச்சிருக்காங்க. தீவு மொத்தமா வெடிக்க போகுது. 2 நிமிஷத்துல நம்ம வேற தீவு போய் ஆகணும். டேய் வாடா, அவன் சொன்னது உன் காதுல விழலையா? சிறுத்தை புலி கூட 2 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர் தாண்ட முடியாதுடா. அதுக்கு சாவ எதிர்பார்த்து இங்கே உட்கார்ந்திருக்க சொல்றியா? நம்மள சுத்தி இருக்கிற பாம்ஸை டிஃப்யூஸ் பண்ணா இந்த இடத்துல நம்ம உயிரோட இருக்க முடியும். ஆமா ஆமா. என்னடா ஆமா? 2 நிமிஷத்துல என்ன செஞ்சிட முடியும்? ஆல்ரெடி 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஐயோ சீக்கிரம் வாடா போலாம். சபாஷ் துரோணா. குட். இதத்தான் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். புத்தி இல்லைன்னா சக்தி இருந்தும் எந்த வேலையும் செய்ய முடியாது. சரியா சர்க்கார்? கம் வித் மீ. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், கம் ஆன். இத்தனை காலமா என் கூட என் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கையில என்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. நான் வைக்க போற இந்த பரீட்சையில நீங்க ஜெயிச்சிட்டா இந்த தீவை விட்டு நீங்க நிரந்தரமா உங்க வீட்டுக்கே போயிடலாம். இப்ப வரப்போற என்னோட ஆட்களோட நீங்க முதல் ரவுண்ட்ல ஒருத்தரும், 2வது ரவுண்ட்ல 2 பேரும், 3வது ரவுண்ட்ல 4 பேரும் வருவாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மோதணும். கைகளையே ஆயுதங்களா பயன்படுத்துவீங்களோ இல்ல கைகளிலேயே ஆயுதங்களை பிடிப்பீங்களோ அது உங்க இஷ்டம். யாரும் யாரையும் உயிரோட விடக்கூடாது. ஒண்ணு சாகணும் இல்ல சாகடிக்கப்படணும். வேணடா, அவங்க ஜெயிக்க முடியாது, சாகடிச்சிருவாங்க. அப்படி சாவறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குடா. உயிரோட இருந்த பாப்போம், இல்லனா
வாங்கடா. ட்ரோனா, சபாஷ். நீ புத்திசாலி மட்டும் இல்ல, உனக்கு மலையையே எதிர்க்கிற அளவுக்கு அசுர பலமும் இருக்கு. அதனால தான் என் ஆளுங்க எல்லாரையும் நீ ஜெயிச்சிட்ட. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை மட்டும் இல்ல, போஸையும் விக்ரமையும் உன் கூட வீட்டுக்கு அனுப்ப போறேன். பட் ஒன் கண்டிஷன். இது என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த நிஜாமோட நகைகள். இதோட மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும். இது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட பாதுகாப்புல இருக்கு. ஆனா அப்பப்போ இத எக்ஸிபிஷன்ல வைக்கிறாங்க. அப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி இத ஹைதராபாத்ல வச்சாங்க. சின்ன சின்ன திருட்டுக்களை செஞ்சுட்டு இருந்தேன்னா இந்த நகைகளை திருடிட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆகணும்னு பிளான் போட்டேன். ஆனா என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆகி நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அப்போ என்னோட முயற்சி ஃபெயிலியர் ஆனாலும் என்னோட குறிக்கோளை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதை எடுக்கணும்னா ஆசை மட்டும் போதாது, நல்லா யோசிக்கவும் தெரியணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஜெயிலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன். சக்தியோட புத்தியிலையும் சிறந்தவங்களா ஒரு அம்பு மாதிரி இளைஞர்களை உருவாக்கணும்னு நினைச்சேன். இளைஞர்களை மட்டுமே ஏன் ராணுவத்துல சேர்க்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த வயசுல மனசோட யோசனைகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த சொல்லி கொடுத்துட்டா நினைக்கிறதையெல்லாம் செய்வாங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் ஒன்னும் தெரியாத குழந்தைகளா இருக்கும் போதே இங்க கொண்டு வந்தோம். அது நாளையிலிருந்து அந்த நகைய மைசூர் பேலஸ்ல இருக்கிற எக்ஸிபிஷன்ல வைக்க போறாங்க. நீங்க அந்த நகைகளை எடுத்துட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த மாதிரி திருடுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷமா சட்டத்தோட பார்வையில இருந்து தப்பிச்சு நாட்டை விட்டு ஓடி போய் இப்படி மறைமுக தீவுல இருந்துகிட்டு இத்தனை வருஷமா இந்த உலகத்தோட பார்வைக்கு படாம இந்த சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு வர காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நகைக்காகத்தான். இந்த நகைக்காகத்தான் நான் இவ்வளவு காரியத்தையும் செஞ்சேன். இத்தனை கால கனவு நிறைவேற போற இந்த நேரத்துல நீங்க குறுக்க நின்னா நான் விட்டுடுவேனா? அவசரம் நமக்குங்கிறப்ப அவங்கள மிரட்டி பிரயோஜனம் இல்ல சர்க்கார். லேசான காத்துக்கு புல் அசையுமே தவிர மான்களும் மரங்களும் அசையாது. நம்பிக்கையான வார்த்தைகளை பேசு. நம்ம காரியத்தை முடிச்சு கொடுத்தா அவங்கள விடுதலை பண்றேன்னு சொல்லு. துரோணா, இப்ப நாம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். நீங்க அந்த நகைகளை கொண்டு வந்தா நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கறேன். அதோட உங்க 3 பேர் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கறேன். இவங்க எல்லாருடைய விடுதலையும் இப்போ உங்க 3 பேர்கிட்ட தான் இருக்கு. நகைகளை கொண்டு வந்தா நிஜமாவே எங்களை விட்டுருவியா? நிஜாம் நகை மேல சத்தியம். நாங்க இது செய்யறோம். சபாஷ். காட்டுல வாழ்ந்தாலும் மனசுள்ள மனுஷன் நிரூபிச்சிட்ட. நெல்லு. அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தேவையில்லாத யோசனையை வளர்த்துக்காதீங்க. வீட்டுக்கு ஓடி போலான்னு நினைச்சாலும் போலீஸுக்கு போலான்னு நினைச்சாலும் இங்க இவங்க உயிர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற உங்க கதையும் முடிஞ்சிடும். உங்க உடம்புல அதிசக்தி வாய்ந்த மைக்ரோ கேப்சூல்ஸை ஏத்தி இருக்கும். அது உங்க உடம்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அதை 24 மணி நேரத்துக்குள்ள வெளியே எடுத்தாகணும். இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க உயிரை அழிச்சிடும். அதனால 24 மணி நேரத்துல வேலையை முடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு திரும்பி வந்தாகணும். அது
ஸ்டாப். ஓ முன்னாடி லேசர் லைன்ஸ் இருக்கு. நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணு. ஓகே, ஹெட் டவுன். லெஃப்ட் சைடுல பெண்ட் பண்ணி தலையை டவுன் பண்ணு. டவுன், மெதுவா. ஜம்ப். Oh my God.
டிரான்ஸ்ஃபார்மரை பிளாஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. சாதிச்சுட்டேன், நான் சாதிச்சுட்டேன் மாமா. இத்தனை வருஷ கனவு நினைவாயிடுச்சு மாமா. அது சாதிச்சுட்டேன். இத்தனை வருஷத்து கனவை நினைவாக்கின உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? விடுதலை. எங்க எல்லாரையும் விடுதலை செய்யணும். கண்டிப்பா. அதுவும் இல்லாம வேற என்ன வேணும்னு கேளு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க எல்லாம் பிரிஞ்சு போறதுனால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். என்ஜாய். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சர்க்கார்? நம்ம காரியத்தை நிறைவேற்றிக்க அவங்க கிட்ட பொய் சொல்லி இருக்கேன்னு நினைச்சா உண்மையிலேயே அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சிருவ போல இருக்க. பையா, இது நாள் வரைக்கும் நம்ம தேவைக்கு அவங்கள பயன்படுத்திட்டு இருந்தோம். தேவை முடிஞ்சு போச்சு. இனி அவங்கள உயிரோட விடக்கூடாது. இதுதானா இதுதானா இத்தனை நாளா நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது? இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டது இந்த நகைக்காக மட்டும் இல்ல. துரோணா, போஸ், விக்ரமும் சேர்ந்தா அவங்களால பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். அதனால இவங்களெல்லாம் நம்ம கூட துபாய்க்கு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல பெரிய பெரிய திருட்டெல்லாம் செய்ய வைக்கலாம். அதனால அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம கூட கூட்டிட்டு போயிடுவோம். சாயந்தரம் 6 மணிக்கு நாம ஹெலிகாப்டர்ல கிளம்பின உடனே 6-5 நிமிஷத்துக்கு இந்த தீவு முழுக்க வெடிச்சு சிதற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். நாம இருந்ததுக்கு சாட்சியா இருந்த இந்த தீவும் இங்க இருக்கிறவங்களும் கடலுக்குள்ளேயே சமாதி ஆயிடுவாங்க. இவ்வளவு மோசமா? அவனுங்களை சாகடிக்கணும்டா. டேய், ரொம்ப அவசரப்படாத. எப்படி இருந்தாலும் நம்ம 3 பேரை அவங்க கொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்களோடய போவோம். அப்புறமா அந்த சர்க்கார் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்க்கலாம். அப்படின்னா மத்தவங்க எல்லாரும் செத்த பரவலையா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? காப்பாத்தணும். எங்க இருந்தும் இங்க வந்து அண்ணன் தம்பிகளா பழகிட்டோம். எப்படியாவது அவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்புவோன்னு நம்மள கடவுள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்கடா. ஆமாண்டா, அவங்க எல்லாரையும் நாம தான் காப்பாத்தணும். எந்த நகைக்காக இவ்வளவு தப்பையும் செய்யறாங்களோ அந்த நகை நம்ம கைக்கு வரணும். அந்த நகையை வச்சுதான் நாம எல்லாரும் இந்த தீவை விட்டு தப்பிக்கணும். இன்னமும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நகையை நாங்க கொண்டு வந்துடுறோம். சர்க்காரோட ஆளுங்க ஆட்டம் பாட்டுன்னு இருக்காங்க. நீ நம்ம ஆளுங்க கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க எல்லாரையும் பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்துரு. சரிடா. என்னடா யோசிக்கிற? போஸ், இன்னைக்கு கரெக்டா 6:05க்கு இந்த தீவு மொத்தம் வெடிச்சு செதற மாதிரி பாம்பு செட் பண்ணிருக்காங்க. நான் போய் அதை 5 மணிக்கு வெடிக்கிற மாதிரி டைம் மாத்தி செட் பண்ணிடுறேன். பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடி பாம்பு வெடிச்சதுன்னா சர்க்காரோட ஆளுங்க உயிரை காப்பாத்திக்கிற அவசரத்துல இருப்பாங்க. நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்கிற வரைக்கும் நகை நம்ம கிட்ட இருக்கிறது சேஃப் கிடையாது. நீ ஒண்ணு பண்ண, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்து தீவு. இவங்க எல்லாரும் இன்னும் இங்கேயே இருக்காங்களே. ஏண்டா பரதேசி, எங்க பையாவே மோசம் பண்றீங்களா? தொலைச்சிடுவேன். எப்படி யோசிச்சாலும் நம்ம செஞ்சது சரியில்லைன்னு தான் தோணுது. அதான்டா உண்மையை சொல்லிட்டேன். நீங்களும் செஞ்ச தப்பு ஒத்துக்கங்கடா. எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லுடா. போஸ், என்னாச்சுடா? போஸ், கடத்து வரா. போஸ்,
கழுத்துற ப்ளீஸ். நகையில எங்க மறைச்சு வச்சிருக்க? என்கிட்ட இருந்து எவனும் தப்பிக்க முடியாதுடா. ஏய் துரோணா, என்னோட உயிருக்கு மேல அந்த நகைகளை தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நகையை எங்கடா? நீ பிளான் பண்ணி செட் பண்ண பாம் 6:05 வெடிக்காத, 5 மணிக்கு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்ப எங்க கூட சேர்ந்து நீ என்ன சாக போற? அப்படி முடிஞ்சவரை எல்லாரையும் காப்பாத்தி விட்டு இங்க வந்து சேர்ந்தேன். போஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. அவன் கோமால இருக்கான். அவனுக்கு குணமான பிறகு அந்த நகைகளை எங்க மறைச்சு வச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்டு தண்டனை அனுபவிச்ச பிறகுதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். நான் நகைகளை திருடினது அவங்களுக்கு பயந்து கிடையாதுப்பா, என் கூட இருந்தவங்களை காப்பாத்துறதுக்காக. நீ இப்ப சொல்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா.
உண்மையிலேயே உனக்கு அப்பான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. மிஸ்டர் மனோகர், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு தெரியுதா? நிஜாம் நகையை திருடினது உங்க பையன் தான், அவனே ஒத்துக்கிட்டான். அதை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு அவனை கேக்குறத விட்டுட்டு ஏதோ விஐபி கேக்குற மாதிரி அவனுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ண சொல்றீங்க. சார், அந்த நகையை பத்தி துரோணாவுக்கு தெரிஞ்ச உடனே டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அதே நகைகளை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கிரிமினல் சர்க்காரால துரோணாவுக்கு ஆபத்து இருக்கு சார். இத பாருங்க, நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர்னு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. ஆனா உங்க மக மேல இருக்க பாசத்தினால நீங்க இப்படி பேசுறீங்கன்னு தோணுது. நீங்க இல்லாததை கிரியேட் பண்ணி அவனை தப்பிக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க சார். சார், ட்ரோனா கிட்னாப்பிங்ல உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா சார்? சந்தேகமே இல்ல, உறுதியா சொல்றேன். இந்த கிட்னாப் அந்த மாஜி திருட சர்க்காரோட வேலை. உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஹெல்ப் கிடைக்கலையா? எங்க டிபார்ட்மெண்ட் உதவி செய்ய மறுத்தது மட்டும் இல்லாம என் மேல பழி போடுறாங்க. பட் நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல அப்பாவும் கூட. என் மகனை யாரோட உதவியும் இல்லாம எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். வரப்போகும் ஆபத்தை குறித்து முன்பே சொல்லியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினர் மீது வருத்தம் தெரிவித்துள்ளார் டிசி மனோகர். கேமராமேன் ரமணாவுடன் லதா, TV5. இந்த கிட்னாப் அந்த மாஜி திருட சர்க்காரோட வேலைதான். மாமா மாமா மாமா, மொத்தத்துல நாம நினைச்சதை சாதிச்சிட்டோம். இனி நாம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடலாம். பஸ் டிக்கெட் எடுக்க கூட பணம் இல்ல. ஒரு நகையை வித்தா கூட போதும் மாமா, நம்ம தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிடலாம். நகையா? எந்த நகை? யார் விக்கிறது? நகையை எங்க வச்சிருக்கான்னு துரோணா சொல்லலையா? முதல்ல அவன் எங்க இருக்கானே தெரியல. வரப்போகும் ஆபத்தை குறித்து முன்பே எப்படி தெரியும் மாமா? எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நாம கடத்திட்டு போன விஷயம் மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மைண்ட் தான் பிளாக் ஆயிருக்கு. செய்யாமலே நமக்கு பிளாக் ஆயிடுச்சு. என்ன மாமா நீ சொல்ற? துரோணா கிடைக்கல சர்க்கார். கிடைக்கலையா? ஆ. என்ன மாமா நீ காமெடி பண்ற? எல்லா சேனல்லையும் இதே நியூஸ், இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சர்க்கார், துரோணாவை நாங்க கடத்தல. அப்போ டிவி காரங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து பொய் சொல்றாங்களா? அவங்க சொல்றது உண்மைதான், துரோணாவை கடத்திட்டாங்க. பின்ன எங்க அவன்? இனியாவது சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டாதான் உங்க அம்மா எனக்கு சோறு போடுவா போல இருக்கு. உங்க கடமைகளை தள்ளி வச்சுட்டு என் பையன் நிரபராதின்னு நிரூபிக்க அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கீங்க. கெடுதலே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற எனக்கு கெட்டவங்களுக்கு கூட நல்லதை மட்டும் தான் செய்யணும்னு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கிறான் என் மகன். இப்போ கூட நான் அவனுக்கு உதவி செய்யறது ஒரு அப்பாவா இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசரா. என்ன மேடம், கேரியர்ல சாப்பாடு கொண்டு வர அளவுக்கு வந்தாச்சா? என்ன பிரயோஜனம்? அத முன்னாடியே நீங்க வந்துட்டீங்களே. இனிமே நாம எதுக்குங்க, அவளே இருந்து ஊட்டி விடுவா. வாங்க நம்ம போலாம். அம்மா அம்மா ஒரு நிமிஷமா. நாங்க அதான் இவ கிளம்பி வந்துட்டால. இனி அம்மா கை சாப்பாடு எப்படி பிடிக்கும்? வா மீனாட்சி. பரிமாறவா? அதுக்கு தானே அவங்களே போயிட்டாங்க. பரிமாறணும்னா ஒரு உருண்டைக்கு ஒரு மொத்தம் கொடுக்கணும். கிட்ட வா.
பாஷை காதல் கிளிகளின் பாஷை பாஷை பூசை பூசை வெட்கம் விலகிட பூசை பூசை மானமே தூவும் தூவும் நன்னையெல்லாம் வந்து வந்ததே 1000 ஆசை என்னடி பெண்ணே விண்ணும் மண்ணும் மழையும் போல கைகள் கோர்ப்போமா இன்னும் வெட்கம் ஏனம்மா இதழில் முத்தம் கொட்டி கொட்டி அமுதம் தருவாயா உம்மடி நீயும் விழுவாயா ஒளியும் மழையின் துளியின் உள்ளே புறங்கும் குளிரே சூழல் ஏற்று உடனே உடனே அள்ளிக்கொண்டே காதல் நீராட்டா ஒரு பார்வையில் இரு சாய்த்தலே அடி அடி ஏனடி சொல்லடி பாஷை பாஷை காதல் கிளிகளின் பாஷை பாஷை பூசை பூசை வெட்கம் விலகிட பூசை பூசை சேலைக்குள்ளே காற்று வந்து சில்மிஷம் செய்தேடா நீ அதை வேடிக்கை பார்ப்பாயா காற்று உன்னை தீண்டும் முன்னே கட்டிக் கொள்வேனே நான் உன்னை ஒட்டிக் கொள்வேனே கனவில் தினமும் கண்டது எல்லாம் நனவில் இன்ப செய்த காட்டு விழியின் கதவை மெல்ல போட்டு தோன்றும் சொர்க்கம்தான் அடமன்னனே இவள் கண்ணனே எடை எடை இளமையின் புதையலையே பாஷை பாஷை காதல் கிளிகளின் பாஷை பாஷை பூசை பூசை வெட்கம் விலகிட பூசை பூசை வானமே தூவும் தூவும் நன்னையெல்லாம் வந்தே வந்ததே 1000 ஆசை ஏனடி பெண்ணே ஏங்குது ஏங்குது வாலிபம் வந்தது வந்தது நாணம் பூவிது பனிவிழ ஏங்கிடும் பெண்ணின் மனதோ தாவிடும் தாகம் எல்லாம் தீரும் என்றே இளமையின் ரகசியம் காணலாம் பாஷை பாஷை காதல் கிளிகளின் பாஷை பாஷை பூசை பூசை வெட்கம் விலகிட பூசை பூசை பாஷை பாஷை காதல் கிளிகளின் பாஷை பாஷை பூசை பூசை வெட்கம் விலகிட பூசை பூசை தேவையில்லாம அந்த துரோணாவை சீண்டி நமக்கு நாமே குழிய தோண்டிக்கிட்ட மாதிரி இருக்கு சார். அவனை ஏன் அடிக்கிற சர்க்கார்? அவன் வெளியில சொல்லிட்டான், நம்மால சொல்ல முடியல. அந்த துரோணா பையனால நம்மள என்னமா அடங்கு. டியூட்டில இல்லாத கான்ஸ்டபிள் கூட நம்ம குரலை கேட்டா நம்ம கதை ஜிந்தாத்தா ஜிந்தா ஜிந்தா தான். சர்க்கார், உன் வெள்ளை முகம் கருத்துக்கிட்டு இருக்கு, ஏன் கருப்பு தாடி வெள்ளையாயிட்டு இருக்கு. இதெல்லாம் அவன் சொன்ன மாதிரி நாம அந்த துரோணாவை சீன்னதுனாலதான். நாம அவன் மேல குண்ட போட்டா கரெக்டா அது வெடிக்கிற நேரத்துல சரியா நம்ம சீட்டுக்கு அடியிலேயே வச்சுட்டு போயிடுறான். நமக்கு ஏமாமா இந்த தலையெழுத்து? தப்பு செஞ்ச நாளெல்லாம் நம்ம ஜாலியா தப்பிச்சுக்கிட்டோம். இப்ப செய்யாத கடத்தலுக்கு நாம தவிச்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நகைய பத்தி நாம மறந்துட்டோம். ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? அந்த துரோணா நகைய கொண்டு வந்தான், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அப்புறம் இங்க வந்து ஜாலியா தான் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டான். அப்ப அந்த நகை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான். அரெஸ்ட் பண்ணி ஜெயில உட்கார வச்சதுக்கு அப்புறமும் போலீஸ் கிட்ட நகைய பத்தி சொல்லல. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து நகையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட நகையை ஒப்படைக்கிறதுக்குள்ள அவன் பிளான்ல ஏதோ மாற்றம் நடந்திருக்கு. அது என்னவா இருக்கு? அது போஸ். போஸா? ஆமா, ஞாபகம் இருக்கா? பிளான் துரோணாதா இருந்தாலும் நகையை எடுத்துட்டு போனது போஸ் தான். விக்ரம் சொன்னான்ல. போஸ் அப்பவே டாங்கி கையால செத்து போயிட்டானே. அவன் செத்திருந்தா இவன் இவ்வளவு தைரியமா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான் சர்க்கார். அவன் உயிரோடு இருந்தா துரோணா எப்படி இத்தனை நாளா சும்மா இருப்பான்? அதான் யோசிக்கிறேன். அப்படின்னா அந்த போஸோட நிலைமை வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல
கோமா ஏய் வாங்கடா சிட்டில இருக்கிற எல்லா ஹாஸ்பிடலையும் தேடி பாப்போம் வாங்க. டேய் நாம அன்னைக்கு டிவில பார்த்த பொண்ணு. குட் மார்னிங் சார். ஐ எம் இந்து. ப்ளீஸ். உங்களை பத்தி துரோணா ஃபோன் பண்ணி சொன்னார். சார் போஸுக்கு நினைவு திரும்பி இருக்கு. வாங்க. ஹலோ சார், என் பேர் ஜானி. இத்தனை நாளா நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எப்படி இருக்கு? இவங்க இந்து, இவங்க தான் துரோணாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு தடவை நான் துரோணாவை பார்க்கணும். Of course. துரோணா, ஹாய், நான் தான் இந்து. போஸ்க்கு இப்பதான் நினைவு திரும்பிச்சு. அப்படியா? நான் உடனே வரேன். என்னாச்சு டாக்டர்? யாரோ ரவுடிங்க வந்து என்ன கட்டி போட்டுட்டு போஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது போஸுங்க. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்போ துரோணா உயிர் போகுதுன்னா சொல்லுவியா? துரோணாவோட நிழலை கூட உங்களால தொட முடியாது. நீ கோமால இருந்தப்ப என்னென்னவோ நடந்து போச்சு. அவனை தொடறது மட்டும் இல்ல, அவனை கடத்திட்டோம்னா பாத்துக்கோய. நான் சொன்னா நம்ப மாட்டேன்ல? அப்போ இவரு சொன்னா நம்புவியா? சந்தேகமே இல்ல, உறுதியா சொல்றேன். இந்த கிட்னாப் அந்த மாஜி திருட சர்க்காரோட வேலைதான். எங்க டிபார்ட்மெண்ட் உதவி செய்ய மறுத்தது மட்டும் இல்லாம என் மேல பழி போடுறாங்க. பட் நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல அப்பாவும் கூட. சொல்லு, துரோணாவை போட்டுடலாமா? வேண்டாம், துரோணாவை எதுவும் செய்யாதீங்க. அந்த நகை எங்க இருக்கு நான் சொல்லிடுறேன். ஐயோ,
அவனோட சேர்த்து இவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் என்னையும் அவனையும் ஒரே செல்ல போடுங்க சார். பாவம் என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டான். அது வாயை பிடிக்க போறா. நான் சொல்ற பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? வா எல்லாம் தலைவிதி. அது சார் அந்த நகையை மறைச்சு வச்சது நான் தான். என் கூட வாங்க, நான் காட்டுறேன். திருவண்ணா என்னங்க நம்ம பையன் தப்பு செஞ்சான்னு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, ம். அப்படியே அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னையா அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணா? நம்ம பையனோட மனசை திருடிட்டால. அப்ப கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வேண்டியது. மாயம் செய்து போனாயோ மந்திரம் என்ன போட்டாயோ